Students, welcome to Janeva channel. இன்னைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி MBAல செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இந்த சப்ஜெக்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து எடுத்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். தி போர்ட்ஃபோலியோ வித் த ஸ்டாக் ஆஃப் X, Y and Z company for the investor to invest. The market is assumed to be bullish and the return from the market is expected to be 22%. டேபிளில் கம்பெனி X, Y, Z அதோட corresponding alpha value and then beta value they have given. Subdivision 1. If he allocates equal proportion to the three stocks, what would be his return? Second subdivision. If he utilizes 50% of his money for the purchase of Y stock and divides the remaining equally between the X and Z stocks, what would be his portfolio return? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்ஃபோலியோன்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த டேர்மை வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஸ்டாக்கு X, Y, Z. இந்த 3 ஸ்டாக்கு 3 விதமான கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 3 கம்பெனியோட ஆல்ஃபா பீட்டா வேல்யூ, ஸோ அதாவது அந்த ரிஸ்க் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ரிட்டர்னை மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த டேர்மை ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்துருக்காங்க. இன்னொரு டேர்ம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அதாவது ரிட்டர்ன் ஃப்ரம் த மார்க்கெட்டில் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அது எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் 22% தே ஹவ் கிவன். மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. புல்லிஷ் அப்படின்னா ரைஸில் இருக்கக்கூடிய அந்த பீரியடை தான் வந்து புல்லிஷ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அப்படியே க்ரோத் ஆகிட்டே இருந்தது அது அப்படின்னா அது வந்து புல்லிஷ், ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது கிவன் டேட்டா. இதில் கேள்வியில் நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் ஈ அலோகேட்ஸ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் டு த 3 ஸ்டாக்ஸ் வாட் வுட் பி இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 ஸ்டாக்ஸ்லையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்யூஷனில் பாருங்கள். சப்டிவிஷன் 1 ரிட்டர்ன் RI அப்படின்னு சொல்கிறோம், அதோட நொட்டேஷன். அது கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஐ ப்ளஸ் பீட்டா ஐ இன்ட்டு RM. இதில் ஆல்ஃபா ஐ அப்படின்றது கொஸ்டினில் டேபிளில் கொடுத்துருக்கூடிய வேல்யூஸு ஆல்ஃபாவோடது. X, Y, Z 3 கம்பெனிஸோட ஆல்ஃபா வேல்யூ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி பீட்டான்றது தே ஹவ் கிவன் இன் த டேபிள் ஃபார் ஈச் கம்பெனிஸ் X, Y, Z. அண்ட் தென் RMன்றது நத்திங் பட் மார்க்கெட் ரிட்டர்ன். ஸோ RMன்றது மார்க்கெட் ரிட்டர்ன் விச் இஸ் கிவன் இந்த கொஸ்டின். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்ற கம்பெனிக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ரிட்டர்ன் RI அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு ஆல்ஃபா ஐ. எக்ஸ்ன்ற கம்பெனியோடது ஆல்ஃபா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.56 ப்ளஸ் அதே எக்ஸ்ன்ற கம்பெனியோட பீட்டா வேல்யூ 1.88 இன்ட்டு RMனா ரிஸ்க் ஆஃப் மார்க்கெட் ரிட்டர்ன். ஸோ அது வந்து 22. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 41.92 வந்து கிடைக்கும். சிமிலர்லி கம்பெனி ஒயோடது ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RI விச் இஸ் ஈக்குவல் டு கம்பெனி ஒயோட ஆல்ஃபா வேல்யூ 0.67 ப்ளஸ் கம்பெனி ஒயோட பீட்டா வேல்யூ 0.92 இன்ட்டு RM ரிஸ்க் மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து 22 விச் இஸ் ஈக்குவல் டு 20.91 டோட்டல். சிமிலர்லி Zன்ற கம்பெனியோட ரிட்டர்ன் RI வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0.89, அதாவது ஆல்ஃபா வந்து Zோடது 0.89 ப்ளஸ் பீட்டா வந்து 1.12 இன்ட்டு RM வந்து 22. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 25.53. ஸோ அப்போ கேள்வியில் நம்ம கேட்டிருக்கூட ரிட்டர்ன்ஸோட XYZ வந்து அதாவது கம்பெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி XYZோட கம்பெனிஸோட ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை வச்சு டோட்டல் ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது RP அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 to N WI இன்ட்டு RI. இது வந்து ஃபார்முலா. ஸோ WIன்றது வெயிட் ஆஃப் த ரிட்டர்ன், RIன்றது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த இப்போ கண்டுபிடிச்ச ரிட்டர்னோட ஃபைனல் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். RI வந்து எக்ஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41.92 இன்ட்டு WI அப்படின்றது வெயிட்டேஜ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம 0.33 போட்டிருக்கோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. கொஸ்டினில் நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். இஃப் he allocates equal proportion to the 3 stocks அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா மொத்த வெயிட்டேஜ் 1ன்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ இந்த 1ஐ 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. அதாவது ஈக்குவலாக 3த்துக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா
ஒரு ப்ரொபோர்ஷனை நம்ம வந்து 1/3 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ வந்து மொத்தம் 1 இருக்குது, அதை 3 பங்காக பிரிக்கணும் அப்படின்னா 1/3 1/3 1/3 அப்படின்னு பிரிப்போம். ஸோ இந்த 1/3 டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 0.33. அப்போ எல்லாத்துக்கும் இந்த வெயிட்டேஜ் 0.33 தான் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு எக்ஸுக்கு போடும்போது எக்ஸோட RI வந்து 41.92 இன்ட்டு அதோட வெயிட்டேஜ் அதாவது 1/3 வந்து 0.33 ப்ளஸ் செகண்ட் ஒய்யோட ரிட்டர்ன் வந்து 20.91, இது நம்ம கண்டுபிடிச்சது, இன்ட்டு அதோட வெயிட்டேஜும் சேம் 0.33 ப்ளஸ் ஜெடோட நம்ம கண்டுபிடிச்ச ரிட்டர்ன் RI வந்து 25.53 இன்ட்டு அதோட ரிட்டர்ன் அந்த வெயிட்டேஜ் வந்து 0.33. ஸோ இதை ஓவராலாக நம்ம சால்வ் பண்ணும்போது 29.15 வந்து கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ வாட் வுட் பி இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது 3 ஸ்டாக் கம்பெனியோட எக்ஸு ஒய் இசட்டு 3தோட கம்பைண்டோட டோட்டல் ரிட்டர்னை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் he utilizes 50% of his money for the purchase of Y stock அப்படின்னு சொல்கிறாங்க. let us consider let the total weight of his money be 1. ஸோ அவர் வந்து 1 ரூபி அப்படின்ற ஒரு மணி வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. let us consider. இதில் என்ன சொல்கிறாங்க, 50% இந்த 1 ரூபியில் 50% வந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு ஒய் ஸ்டாக்காக வாங்க. ஸோ அப்போ அதை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். therefore if we utilize 50% of his money for the purchase of Y then his weight will be 0.50. அதாவது 1 வந்து 2ஆக பிரிக்கிறோம், which is 0.50. கரெக்டாக, அதாவது 0.50 0.50 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1, அதில் பாதி தான் 0.5. ஸோ அப்போ ஒய்ன்ற ஸ்டாக்கோடது 0.5 அப்படின்றத அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், விச் இஸ் நத்திங் பட் வெயிட்டேஜ் ஆஃப் ஒய் ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள், செகண்ட் லைனு அண்ட் டிவைட்ஸ் த ரிமைனிங் ஈக்குவலி பிட்வீன் தி எக்ஸ் அண்ட் இசட் ஸ்டாக்ஸ். ஸோ 1 ரூபியில் 50% ஒய் ஸ்டாக் வாங்கிட்டாரு, பேலன்ஸ் இப்போ 1ல் 50 போச்சு 0.5 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 0.5 இருக்கும். அதை வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக பிரித்து வாங்கிடுறாரு, அதாவது எக்ஸ் ஸ்டாக்கு இசட் ஸ்டாக்கு. அப்போ எக்ஸோட வெயிட்டேஜ் அந்த 0.5ல் பாதி அப்படின்னும் போது 0.25 எக்ஸோட ஸ்டாக்கோட பர்ச்சேஸு, தட் இஸ் வெயிட்டேஜ். சிமிலர்லி ஜெட்டோட ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் வந்து 0.25. ஸோ அப்போ இதில் 3 விஷயத்த கண்டுபிடிச்சிரும். எக்ஸோட வெயிட்டேஜ் 0.25, ஒய்யோட வெயிட்டேஜ் ஆஃப்னு சொன்னதில் 0.50, ஜெட்டோட வெயிட்டேஜ் அந்த ஆஃபில் பாதின்றதில் 0.25. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம டோட்டல் ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சா அதே ஃபார்முலா தான். therefore total return RP which is equal to summation of I is equal to 1 to power n WI RI. இது வந்து ஃபார்முலா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். எக்ஸோட ரிட்டர்ன் நம்ம முதல் சப்டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது RIயோட வேல்யூ 41.92 இன்ட்டு வெயிட் ஆஃப் த ரிட்டர்ன் ஃபார் எக்ஸுக்கு வந்து 0.25 நம்ம இப்போ கண்டுபிடிச்சது, அதாவது வெயிட்டேஜ் சொன்னால அது வந்து 0.25 எக்ஸுக்கு. ப்ளஸ் அடுத்தது RI வந்து ஒய்க்கு எவ்வளோ இருக்குன்னா 20.91 இன்ட்டு அதோட வெயிட்டேஜ் 0.50 ப்ளஸ் அடுத்தது தேர்டு ஜெட்டோடது ரிட்டன் RI வந்து 25.53 இன்ட்டு அதோட வெயிட்டேஜ் 0.25. இதை ஓவராலாக நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 27.31. ஸோ அப்போ இந்த கொஸ்டினோட ஓவர்வியூ அகைன் சொல்கிறேன். போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. போர்ட்ஃபோலியோனா காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் எக்ஸு ஒய் ஜெட்டு, இந்த 3 கம்பெனியில் 3 விதமான ஸ்டாக்ஸ் இருக்குது. இதை வந்து இன்வெஸ்டர் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாரு. அந்த கம்பெனிஸோட ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கம்பெனிஸோட ரிஸ்க் ப்ரொஃபைலை வச்சு நம்ம ரிட்டர்னை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு நமக்கு ஒன் மோர் திங் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ வந்து வரும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அந்த கரண்ட் சினாரியோவில் மார்க்கெட்டில் ஒரு அமௌண்ட் வரும், அதுதான் மார்க்கெட் ரிட்டர்ன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேறு, மார்க்கெட் ரிட்டர்ன் வேறு. இப்போ இதை மாதிரி டேட்டா கொடுத்துட்டு நம்ம கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக அவர் வந்து ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போது அவர்கிட்ட வந்து 1 ரூபி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லேக்கு வச்சுருக்கோங்க. ஸோ 1 லேக் வச்சுருக்காரு அப்படின்னும்போது அந்த 1 லேக்கை ஈக்குவலாக டிவைட் பண்ணாரு அப்படின்னா அப்போ வந்து என்ன ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே அதை வந்து 1ன்னு ஈக்குவலாக வச்சுக்கிறோம். அந்த 1 வந்து 3ஆக பிரிக்கும் போது 0.33 ஈச் வந்து வெயிட்டேஜ் வந்து கேரி ஆகும். அந்த 0.33 வெயிட்டேஜ் வச்சு அதோட ரிட்டர்ன் RI வந்து நம்ம பேஸ்ட் ஆன் ரிஸ்க் ப்ரொஃபைல் வச்சு ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிருப்போம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆல் டுகெதர் ஆட் பண்ணால் டோட்டல் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிஷனாக கொஞ்சம் மாற்றுறாங்க. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறாரு. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்ட இருக்க மணி ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபி அவர் வச்சுருக்காரு அப்படின்னா
அதில் இப்போ 50% பாதி 1ல் 50% வந்து 0.5 கரெக்டாக. அதில் 0.5 வந்து ஒய்ன்ற கம்பெனியில் ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு. பேலன்ஸ் வந்து மீதி 0.5 இருக்கும். அதை வந்து அகெயின் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறாரு. அதாவது 0.5 ரெண்டாக பிரித்தா 0.25 அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ் ஸ்டாக்கையும் Z ஸ்டாக்கையும் பர்ச்சேஸ் பண்ண யூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு அந்த வெயிட்டேஜ் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா எக்ஸு Z இது ரெண்டுத்தோட வெயிட்டேஜ் 0.25, ஒய்யோட ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் மட்டும் 0.50. ரிட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சா அதே ரிட்டர்னை தான் போட போகிறோம். ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் போடும்போது நமக்கு டோட்டல் ரிட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்க மாதிரி அந்த ரெண்டு சினாரியோவுக்கு நம்ம ஸ்டாக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நம்மளோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து என்னன்றதை கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அண்ட் தென் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.